அணுக்களும் மூலக்கூறுகளும் கதாபாத்திரங்கள். அறிவுமதி ஒரு ஆர்வமுள்ள மாணவி. ஆசிரியர் அறிவியலில் ஆழ்ந்த அறிவு கொண்டவர். புதிய அணு நியூட்ரான், அணுவின் உள்ளே நுழைபவன். புரோட்டான் அணுவின் முக்கிய பகுதி. எலக்ட்ரான் அணுவை சுற்றி வருபவன். தாமிர அணு ஒரு நிலையான அணு. நீரணு H2O ஒரு மூலக்கூறு. ஆக்சிஜன் அணு நீரணுவின் ஒரு பகுதி. ஹைட்ரஜன் அணு நீரணுவின் மற்றொரு பகுதி. காட்சி 1. வகுப்பறை. அறிவுமதி தனது நோட்டு புத்தகத்தை வைத்துக் கொண்டு யோசிக்கிறாள். அறிவுமதி, அணுக்கள், மூலக்கூறுகள். இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறதே. அணு என்றால் என்ன? மூலக்கூறு என்றால் என்ன? ஆசிரியர்: வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் அணுக்களும் மூலக்கூறுகளும் என்ற பாடத்தை பற்றி ஆழமாக பார்க்க போகிறோம். அறிவுமதி: ஏதேனும் சந்தேகம் உள்ளதா? அறிவுமதி: ஆமையா, அணு என்றால் என்ன? அது எதனால் ஆனது? ஆசிரியர்: மிகச்சிறந்த கேள்வி அறிவுமதி. வாருங்கள், ஒரு நாடகம் மூலமாகவே இதை புரிந்து கொள்வோம். அணுக்கள் என்பவை நம்மை சுற்றியுள்ள அனைத்தையும் உருவாக்கும் மிகச்சிறிய துகள்கள். காட்சி 2. அணுவின் உள்ளே புரோட்டான். மகிழ்ச்சியுடன்: நான் புரோட்டான். நான் அணுவின் மையத்தில், அதாவது உட்கருவில் வசிக்கிறேன். நான் நேர்மின் சுமையை கொண்டவன். என் எண்ணிக்கையை வைத்துதான் ஒரு தனிமம் எது என்று முடிவு செய்யப்படும். புதிய அணு நியூட்ரான். நான் புதிய அணு, அதாவது நியூட்ரான். நானும் புரோட்டானுடன் உட்கருவில் தான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு எந்த மின்சுமையும் கிடையாது. புரோட்டான்கள் ஒன்றாக இருக்க நான் உதவி செய்கிறேன். எலக்ட்ரான் சுறுசுறுப்பாக சுற்றி வருகிறான். நான் எலக்ட்ரான். நான் உட்கருவை சுற்றி வெவ்வேறு சுற்றுப்பாதைகளில் ஓடிக்கொண்டிருப்பேன். நான் எதிர்மின் சுமையை கொண்டவன். எனது எண்ணிக்கையும் புரோட்டானின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கும்போது ஒரு அணுமின் நடுநிலை நியூட்ரல் ஆக இருக்கும். புரோட்டான் அணுவின் நிறை பெரும்பாலும் எங்கள் இருவரையும் சார்ந்ததுதான். எலக்ட்ரான்கள் மிக மிகச் சிறியவை. நியூட்ரான்: ஆம், நாங்கள் இல்லாமல் அணுக்கள் முழுமையடையாது. ஆசிரியர் மேடைக்கு வருகிறார். ஆசிரியர்: பார்த்தீர்களா அறிவுமதி? இதுதான் ஒரு அணுவின் அமைப்பு. புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் ஆகிய 3 அடிப்படை துகள்கள் அணுவை உருவாக்குகின்றன. இதுதான் டால்டனின் அணு கொள்கையின் அடிப்படை. அதாவது அணுக்கள் பகுக்க முடியாதவை என்றார் டால்டன். ஆனால் பிறகு அணுவுக்குள் இந்த 3 துகள்கள் இருப்பதை கண்டறிந்தார்கள். அறிவுமதி ஆச்சரியத்துடன்: ஓஹோ, அப்படியானால் ஒவ்வொரு தனிமத்திற்கும் புரோட்டான்களின் எண்ணிக்கை வேறுபடுமா? ஆசிரியர்: சரியாக சொன்னாய். புரோட்டான்களின் எண்ணிக்கையே ஒரு தனிமத்தின் அணு எண்ணாகும், அட்டாமிக் நம்பர். உதாரணமாக தாமிர அணுவை பார்ப்போம். மேடையில் தாமிர அணு தோற்றமளிக்கிறது. தாமிர அணு திடமாக: நான் தாமிர அணு. எனக்கு 29 புரோட்டான்கள் இருக்கின்றன. அதனால்தான் நான் ஒரு தாமிரம். என் அணு எண் 29. அறிவுமதி: அப்படியானால் அணு நிறை, அட்டாமிக் மாஸ் என்றால் என்ன ஐயா? ஆசிரியர்: அணு நிறை என்பது உட்கருவில் உள்ள புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் மொத்த எண்ணிக்கையை குறிக்கும். அது அணு நிறைக்கு சமமானதாகவோ அல்லது அதைவிட அதிகமாகவோ இருக்கும். காட்சி 3. மூலக்கூறுகள் உலகம். காட்சி 3. மூலக்கூறுகள் உலகம். ஆசிரியர்: அணுக்களின் இணைப்பால் உருவாவதுதான் மூலக்கூறுகள். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள் வேதியியல் பிணைப்பால் இணைந்து மூலக்கூறுகளை உருவாக்கும். மேடையில் நீரணு H2O தோன்றுகிறது. ஆக்சிஜன் அணு நடுவில் நிற்க இருபுறமும் ஹைட்ரஜன் அணுக்கள் அதனுடன் பிணைக்கப்பட்டு நிற்கின்றன. நீரணு H2O. வணக்கம், நான் நீரணு. நான் 3 அணுக்களின் கூட்டு. ஆக்சிஜன் அணு. நான் ஆக்சிஜன் அணு. நான் ஒரு ஆக்சிஜன் அணுவாக இருக்கிறேன். ஹைட்ரஜன் அணு 1. நான் ஹைட்ரஜன் அணு 1. ஹைட்ரஜன் அணு 2. நான் ஹைட்ரஜன் அணு 2. ஆக்சிஜன் அணு. நாங்கள் மூவரும் இணைந்துதான் இந்த நீரணுவை உருவாக்குகிறோம். நான் 2 ஹைட்ரஜன் அணுக்களுடன் இணைந்து நீரை உருவாக்குகிறேன். இது ஒரு மூலக்கூறு. ஆசிரியர்: பார்த்தியா அறிவுமதி, இதுதான் ஒரு மூலக்கூறு. ஒரே தனிமத்தின் அணுக்களோ அல்லது வெவ்வேறு தனிமங்களின் அணுக்களோ இணைந்து மூலக்கூறுகளை உருவாக்கலாம். உதாரணமாக ஆக்சிஜன் மூலக்கூறு O2 2 ஆக்சிஜன் அணுக்களால் ஆனது. நீர் மூலக்கூறு H2O ஒரு ஆக்சிஜன் அணு மற்றும் 2 ஹைட்ரஜன் அணுக்களால் ஆனது.
அறிவுமதி. அவகாட்ரோ எண். அவகாட்ரோ எண் என்றால் என்ன? ஆசிரியர்: ஒரு மோல் பொருளில் உள்ள துகள்களின் எண்ணிக்கையே அவகாட்ரோ எண்ணாகும். இதன் மதிப்பு 6.22 மடங்கு 1032 மில்லியன். ஒரு மோல் என்பது கிராமில் உள்ள அணு நிறை அல்லது மூலக்கூறு நிறைக்கு சமம். உதாரணமாக 12 கிராம் கார்பனில் 6.232 கார்பன் அணுக்கள் உள்ளன. அதேபோல் 18 கிராம் நீரில் 6.232 கால் 13 கால் 13 கால் 13. அறிவுமதி: இப்போது அணுக்களும் மூலக்கூறுகளும் பற்றி தெளிவாக புரிந்து கொண்டேன் ஐயா. இது ஒரு அற்புதமான நாடகம். ஆசிரியர்: இதுதான் அறிவியல் கற்பதன் அழகு. அறிவுமதி: அனுபவபூர்வமாக கற்கும்போது கருத்துக்கள் மனதில் ஆழமாக பதியும். மேடை இருட்டுகிறது. வெளிச்சம் மீண்டும் வரும்போது ஆசிரியர் மற்றும் அறிவுமதி வகுப்பறையில் நிற்கின்றனர். அறிவுமதி: மிக்க நன்றி ஐயா. இந்த நாடகம் பாடத்தை மிகவும்